சுழல்ல இவங்களோட கேரக்டர் பேர் என்ன? முப்பி. தளபதி 69ல அவங்க கேரக்டர் பேர் சொல்லுங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. Satyabama Institute of Science and Technology. Admissions open. முதல்ல அவங்கள கையில வாங்கின அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அவர் பாய் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஐயோ அப்படின்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் சரி ஓகே. நான் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு அப்பா? அப்பப்பா. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கோமா, கொஞ்சம் ஃபீஸுக்கே எல்லாருக்குமே இருக்கிற கஷ்டம் தான். பஸ்ஸுக்கு கேட்கும் போது ஒரு 50 ரூபா இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒரு 500 ரூபா எல்லாம் கொடுப்பாரு. நம்ம அந்த மிடில் கிளாஸ் இதுல இருக்கிறதுனால அந்த ஒரு இது தெரியும். அப்பா கிட்ட சொன்னா இவரு ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு இப்போ வரைக்கும் சொல்லாம இருக்காரு. ஒரு வாட்டி அந்த ஒரு ஈவெண்ட் போகணும், பஃபே சிஸ்டம்லாம் வச்சிருந்தாங்க. கடகடன்னு போய் பிளேட் எடுத்து நிக்கிறோம். அப்போ இல்ல ஒரு நிமிஷம் உங்களுக்குலாம் அங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆனா நோ, எல்லாத்தையும் வேணாம், அங்க நமக்கு அதை விட பயங்கரமா ஒரு ஃபுட் இருக்கு போல, வா அப்படின்னு சொல்லிட்டு போறோம். பார்த்தா அங்க ஒரு நார்மல் ஒரு இந்த கல்யாணத்துல அந்த ஒரு இது அந்த பந்தி கூட இல்ல, அந்த ஒரு இது மட்டும் சேர் அங்கங்க இருக்கு. ஒரு சப்பாத்தி வச்சாங்க. அப்புறம் செம்ம பசி. அது ஒரு ராத்திரி அந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ அப்படின்னு. ஏன்னா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, இது மாதிரி சொல்லி எனக்கு என்னன்னா அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு, அவ்வளோ பணக்காரங்களா இருக்காங்க, ஏன் சாப்பாடுல போய் இப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்னதான் காசு இருக்கோ இல்லையோ, எனக்கு வாய்ப்பு வருதோ இல்லையோ, எப்போயுமே வந்து அது சப்போர்ட்டிவா இருக்கிறது அது பெரிய விஷயம். ஸோ இஸ் ஸ்பெஷல். இப்ப டக்குனு வந்து ஒரு क्वेश्चन கேட்பேன். சுழல்ல இவங்களோட கேரக்டர் பேர் என்ன? முப்பி. பிராக்டிஸ் பண்ணி வெறித்தனமா இருப்பாரு. எனக்கு முன்னாடியே வந்து அந்த இதுவை எடுத்து போடுறது, ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரியில வைக்கிறது, எல்லாத்தையுமே என்ன விட பயங்கரமா ஃபாலோ பண்ணி. இப்ப பாருங்க, தளபதி 69ல அவங்க கேரக்டர் பேர் சொல்லுங்க. நான் சொன்னேன்னா இது மாதிரி பண்ணுவாங்க. நீ தான் உஷாரா இருக்கணும். சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. சொல்லக்கூடாது, உனக்கு தெரியாது தானே. நான் அது சொல்லல. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர்கிட்டயே நான் ரிவீல் சொல்ல வராரு. இதோ மாதங்கி உனக்கு ஞாபகம் வந்தாலும் சொல்லாதப்பா. நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் என்னோட பேஷன். அப்படி சொல்லும்போது ஓகே போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பி வச்சு இன்னைக்கு வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி கைத்தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவள் ப்ரொஃபஷன் வேற மாதிரி தான் டிசைட் பண்ணா. 12th வந்து மாறிடுச்சு. திடீர்னு அவளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து சரி இவள்கிட்ட சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, படிக்கிற வழிய பாரு. படிக்கிற வயசுல உனக்கு என்ன நடிப்பு அப்படிலாம் கேக்குற அப்பா இல்லையா நீங்க? ஸ்டார்டிங் கொஞ்சம் டவுட் ஆச்சு அவருக்கு. நானே வந்து இல்லப்பா எனக்கு இது வராது, நான் போயிடுறேன் அப்படின்னு. இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஒரு ஸ்டெப்ல இது இருக்கும் போது நீ போயிட்டீனா எப்படி அப்படின்ற மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கு. சோ நாங்களே உங்களை நிறைய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு செக்மெண்ட் யோசிச்சிருக்கோம். இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பாத்துக்கவே மாட்டீங்க. உங்க அப்பாவை நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள், அந்த அப்பா உங்களை கேட்க போற கேள்விகள். அப்பா உன் லைஃப்ல இந்த மோனி எவ்வளவு ஸ்பெஷல், அந்த क्वेश्चन அப்புறமா பாரு. ஸ்பெஷல் இல்லன்னு சொல்றது சும்மா இல்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். முதல்ல அவங்கள கையில வாங்கின அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அவர் பாய் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஐயோ அப்படின்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் சரி ஓகே, பெண்களும் அப்படி இப்படின்னு சொல்லி அவரே அவர் மனசை தேர்த்திக்கிட்டாரு. அப்படியா? ஆமா ஆமா. ஆனா பட் ஓகே ஓகே, என்ன பண்றது. அப்ப என்கிட்ட இருந்தோம், மம்மி கிட்ட இருந்தோம், ஐ மீன் எங்க 2 பேர்கிட்ட இருந்தோம். சிமிலாரிட்டிஸ் இருக்கா? அதான் ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது அவங்க ஒரு ட்ராக்ல இருப்பாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து அப்படியே விட்டுறாங்க. அது வந்து மோனிஷாக்கும் அவங்க அம்மாவுக்கும் அதே தான் இருக்கு. ஆன்டி மேல லைட்டா கம்ப்ளைண்ட் போடுற மாதிரி இருக்கே. மம்மி நைட் ஃபுட் கட், அப்பாக்கு மட்டும். ஓகே, அடுத்த கேள்வி. சரி இத கேப்போம். எனக்கு எப்படிப்பட்ட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வரணும்னு ஆசைப்படுறேன். புச்சிங்க பாருங்க, உன் தொல்லையை தாங்குற அளவுக்கு ஹஸ்பண்டோட மாமியார் தான் நல்லா இருக்கணும். தொலைநோக்கு பார்வைக்கு போயிட்டாரு. ஆமா, அங்க மாமியார் நல்லா இருக்கணும், உங்க ஹஸ்பண்டோட அம்மா மகள மாதிரி பாத்துக்கணும். சரி ஓகே, அவங்க பாத்துப்பாங்க சார். இருந்தாலும் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அவங்க பொண்ணுக்கு? அவளு ஆசைப்படுறது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். ப்ரொஃபஷன் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு பர்சனா இருந்தா ஓகே. ஆசைப்படுறது எதுவும் அவர மாதிரியே ஒரு ஆள். லவ் மேரேஜ்னா ஒத்துப்பீங்களா? ஓகே. கஷ்டப்படுவேன்னு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாம இருந்துப்பேன்னா அது என்னது? அதான் ஏதாவது ஃபினான்சிக்கலி இது வரும்போது சொல்ல மாட்டோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அவள் எங்கேயாவது கொஞ்சம் டயர்டாயிட்டு
அழுகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ 100% எந்த படத்துக்கு போனாலும் சரி, எந்த ஷோக்கு போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் அதுதான். இங்கிருந்து அனுப்பும் போது பயந்து அனுப்ப வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எதுக்காக அழ போறாள் அப்படின்னு. சில சமயம் ஆக்டிங் வரலன்னு அழுவா. ஒரு காரணம் இருக்குது. அது அப்படி இல்ல, நம்ம சில சமயம் இந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு அது சில சமயம் அது ஏதோ நம்மளால நமக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது. இல்ல நம்ம எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனா அது கரெக்டா என்ன ஃபுல்லா தாக்குற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிரும். ஸோ அது ஏதோ ஒரு இதுல அப்படி கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி ஆயிடும். சரி யாரும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணி அது திடீர்னு நமக்கு ஒரு இதுவாயிடும். மற்றபடி நான் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு அப்பா? அப்பாப்பா இல்ல ஆக்சுவலி ரொம்ப 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 சப்போர்ட்டிவான ஒரு அப்பா. எல்லாருமே அது மாதிரி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது கிடைச்சது ஒரு நிஜமாலே பிளெஸிங் தான். 2 பேருமே மம்மியும் சரி அப்பாவும் சரி. என் அப்பா என்னதான் என்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, எனக்கு வாய்ப்பு வருதோ இல்லையோ, எப்போயுமே அதை சப்போர்ட்டிவாக இருக்கிறது அது பெரிய விஷயம். ஸோ இஸ் ஸ்பெஷல். சூப்பர் சார். சில அப்பாக்கள்லாம், சாரி சார் இன்டரப்ட் பண்றதுக்கு, சில அப்பாக்கள்லாம் 100 ரூபாய் கேட்டா 1000 ரூபாய் தர அப்பாவும் இருக்காங்க. 50 ரூபா கேட்டா உனக்கு எதுக்கு 50 ரூபா இருந்தா 10 ரூபா. அப்பா கிட்டே எப்பாச்சும் காசு கேட்டு அடம் பிடிச்சிருக்கீங்களா? அதுக்காச்சும் இல்ல அடம் பிடிக்க மாட்டோம் மோஸ்டா நானும் நிதியும். சார் ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கோமா, ஒரு கொஞ்சம் ஃபீஸுக்கே எல்லாருக்குமே இருக்கிற கஷ்டம் தான். பட் அதான் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் இதுவா இருக்கும். அதனால அவ்வளவா எதுவுமே இது கண்டிப்பா இப்ப வேணும் அப்படின்னு எதுவுமே, மேபி ஐஸ்கிரீம் பலூனுக்காக சின்ன வயசுல அழுதுருப்போமே தவிர வேற எதுவும் இது பண்ணதில்லை. அதுதான் அப்பா காசு ஆக்சுவலி நான் அப்போல்லாம் ஆடிஷன்லாம் போகும்போது, நமக்கு ஆடிஷன்லாம் ஷூட்டெல்லாம் கூட அப்போ இது பண்ணும்போது என்கிட்ட காசு இருக்காது. ஏன்னா நமக்கு அப்போ எதுவும் வராதுனால. ஆனால் நான் பஸ்ஸுக்கு கேட்கும்போது ஒரு 50 ரூபா இருந்தால் கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் 500 ரூபாலாம் கொடுப்பாரு. ஸோ சூப்பர் சார். மேபி அதுதான் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற எதுவாக இருந்தாலும் அவருமே திடீர்னு இந்தம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ அது எல்லாமே அவர். ஓகே, சின்ன வயசுல உங்களுக்கு கண்டிப்பா அந்த விவரம் தெரிஞ்சிருக்காது, நம்மளோட ஃபைனான்சியல் இது என்ன ஏது அப்படின்றதுலாம். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. நாங்க எல்லாருமே ஒன்னாதான் உட்காந்து, மம்மி அப்பா நாங்க எல்லாரும் அவங்க போடுவாங்க அந்த கணக்கு. அதுக்கப்புறமா நம்ம அந்த மிடில் கிளாஸ் இதுல இருக்கிறதுனால அந்த ஒரு இது தெரியும். அப்புறம் அது மெயினாக அந்த ஃபீஸுனால அது ரொம்பவே அது மனசில் பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீஸ்க்கு கட்டாதமோ அந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் எப்படின்னா, எக்ஸாம் ஹால் கரெக்டாக எக்ஸாம் அன்னைக்கு ஆல் டிக்கெட் இல்லைன்னா விட மாட்டாங்க. அது எல்லாருமே எக்ஸாம் போகும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒளிஞ்சு கிழிஞ்சு அப்படிலாம் சில சமயம் போய் உட்காருவேன். அப்பயும் ஃபீஸு கட்டல வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்னால அது தெரியும். வீட்லேயும் நம்மளால் ரொம்ப இது பண்ண முடியாது. அங்கே ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற போது தான், ப்ளீஸ் எப்படின்னா கடன் வாங்கினாவது கட்டிடுங்க ஃபீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. அப்போ அந்த சின்ன வயசில் அது எப்படி, என்ன யோசிச்சிங்க? உங்களுக்கு வீட்டோட சிச்சுவேஷனும் புரியுது, தெரிஞ்சோ தெரியாமல வீட்டு சிச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே வேறு வழி இல்லை, ஃபீஸ் தான் கட்டினா தான் ஸ்கூலில் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸும் இருக்குது. ஆமாம், அது என்னென்னா அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. எப்படின்னா நம்மளால் முடிஞ்சது எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன். இப்போ வரைக்கும் நான் எதுவும் பண்ணல. இதெல்லாம் பண்ணணும். இல்லை பண்ணீங்க கண்டிப்பாக. அப்போ அடுத்த கேள்வி சூப்பராக நறுக்குன்னு, அப்பா மேலே இன்னைக்காவது கோபம் வந்திருக்கா? உண்மையா சொல்லணும். ஆமா அது அப்பப்போ வரும். ஏன்னா சில சமயம் அவர் புரிஞ்சுக்காம கொஞ்சம் இது பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா அவர் ரியலைஸ் பண்ணிடுவாரு. அவரும் சரி நானும் சரி, அந்த ஒரு ராத்திரி மட்டும்தான், அடுத்த நாள் நானா போய் சாரி கேட்டுருவேன், இல்லை அவரா பேசிடுவாரு அந்த மாதிரி. ஆனா அப்போ எல்லாருக்குமே வர்றது தானே, அப்பப்போ கொஞ்சம் கோவம் வரும். எதனா ஒண்ணு ஏன்பா நீ இப்படி புரிஞ்சுக்காம இது பண்ற, நீயும் ஏன் இப்படி பண்ற, அந்த மாதிரி ஒரு இதுல உரிமையா இது பண்றது தான். பட் ஆனா அந்த ஒரு நைட்டு தான், அப்புறமா போய் ஹக் பண்ணி சாரிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். சூப்பர்ப்பா. அடுத்த கேள்வி. அப்பாடா யாரா என்ன என்கிட்டே கேக்குற? அப்பா கிட்ட சொன்னா இவரு ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு இப்போ வரைக்கும் சொல்லாம இருக்கிற விஷயம். ஒரு வாட்டி ஒரு ஈவெண்ட் போனேன். ஆனா நான் சொல்லல, மம்மி கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன். அப்போ ரொம்ப சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் போயிருந்தோம். ரொம்ப கொஞ்சம் பெரிய ஈவெண்ட். அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி, கொஞ்சம் ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி.
பெரிய ஈவெண்ட். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா அதோட பேமெண்ட்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனால. அது முடிச்சுட்டு சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். அந்த டீமாக ஃபுல்லாக பஃபே சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க. கடகடன்னு போய் பிளேட் எடுத்து நிற்கிறோம். அப்போது ஒரு அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் திடீர்னு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி இல்லை ஒரு நிமிஷம் உங்களுக்குலாம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நானா நோ எல்லாத்தையும் வேணாம், அங்கே நமக்கு அதை விட பயங்கரமாக ஒரு ஃபுட் இருக்கு போல வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். பார்த்தா அங்கே ஒரு நார்மல் ஒரு அந்த கல்யாணத்தில் அந்த ஒரு இது அந்த பந்தி கூட இல்லை, அந்த ஒரு இது மட்டும் சேர் அங்கங்கே இருக்குது. ஒரு சப்பாத்தி வச்சாங்க. அப்புறம் செம்ம பசி. அது ஒரு ராத்திரி அந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ அப்படின்னு. ஏன்னா வந்து அந்த சாப்பாடு விஷயம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குமா, அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வீட்லேயுமே வந்து மம்மிக்கிட்டேயுமே வந்து அப்போ சொல்லலை, சரி கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு. அப்புறமா ஒரு நாள் என்னால் மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியல. அப்புறமா மம்மிட்டு சொல்லி இது மாதிரி ஆச்சு மம்மி அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது இது மாதிரி சில எனக்கு என்னன்னா அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு அவ்வளோ பணக்காரங்களா இருக்காங்க, ஏன் சாப்பாட்டில் போய் இப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதுவாச்சு. அது வந்து அவர்கிட்ட நீங்க என்னவா போயிருந்தீங்க அங்க கெஸ்டாவா இல்ல எப்படி இல்லை போயிருந்தீங்க? பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. அப்போ இருந்த ஒரு டீம் கூட போயிருந்தது. அப்போ அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஓகே. அதனால அவர்கிட்ட அது சொல்ல. ஏன்னா வந்து நான் வந்து சின்ன வயசுல அப்பா அந்த கச்சேரிக்கு சவுண்ட் எல்லாம் பண்றதுக்கு போவாங்க. அப்போ வந்து சின்ன வயசுல அவர் கூட நான் அப்பப்போ போவேன். அப்போ பயங்கரமா இருக்கிற சில மேரேஜ்லாம் போய் இவர் கச்சேரி பண்றதுனால நான் போயிட்டு நான் மட்டும் போய் தனியா சாப்பிட்றது அந்த மாதிரி. அவர் சாப்பிட்றது மட்டும் எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவாரு. அவர்கிட்ட காசு இல்லாத போதா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் எதனா ஒரு சிக்கன் பக்கோடா அது மாதிரி ராத்திரி வரும். அந்த ஒரு 10 மணிக்காக இருந்தாலும் பெட்ஷீட்டை தூக்கி பார்க்கும்போது பார்த்தா இவர் எதனா ஒன்று எடுத்துகிட்டு வருவாரு. எடுத்துகிட்டு வந்து வாய்க்கிட்டே ஊட்டி விடுறது அந்த மாதிரி. சாப்பாடு மட்டும் ரொம்ப அதனால இந்த விஷயம் வந்து சொன்னா அவர் கண்டிப்பாக கஷ்டப்படுவாருன்னு சொல்லி அப்போ சொல்லலை. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஓகே ஓகே சூப்பர். ஆமா லாஸ்ட் லாஸ்ட் வீக் தான் சொன்னீங்க. ஓகே நீ எல்லா क्वेश्चनயும் சரி 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 லாஸ்ட் நல்ல கேள்வி முக்கியமான கேள்வி. முக்கியமா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட போற கண்டிஷன்னா எது வேணும்? கண்டிஷன் இல்லை, மியூச்சுவலான ஒரு ரெஸ்பெக்ட். வீட்டோட மாப்பிள்ளலாம் இல்லைங்க. அது பாவம் அவரை ஏன் கஷ்டப்படுத்தி. இல்லை இல்லை நல்ல ஒரு ஃபேமிலி தான், பட் இருந்தாலும் அது அவங்களுடைய விருப்பம். ஒரு ரெஸ்பெக்ட் தான் எனக்கா இருக்கட்டும், அந்த ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், அப்புறமா அம்மா அப்பாவாக இருக்கட்டும். அது வந்து கொஞ்சம் நான் எப்படி இதுவாக இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான். அப்பா மகள் 2 பேரும் உங்க உறவை பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. எப்போ ஆச்சு உங்க அப்பாவை பார்த்து அந்த லைலா டயலாக் சொல்லிருக்கீங்களா? எப்போ? அதெல்லாம் எல்லா கேர்ள்ஸும் லூசா பண்ணி அப்படின்னு சொல்லி அப்படி போவோம். அது அதாவது நம்ம ஒரு சொல்லும்போது நம்ம ஒரு தாட்ல இருப்போம், அவ வந்து ஒரு தாட்ல இருப்பா. நான் சொல்றது அப்ப சொல்லுவா லூசாப்பா போப்பா. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு அவர் போய் யோசிப்பாரு, ஓ ஓகே லூசா லூசா இல்ல என்னப்பா. சூப்பர் Super, சூப்பர் Monisha. அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து செம பியூட்டிஃபுல்லா இருக்கு. டு ஆட் டு தட் உங்களை வந்து நாங்க வந்து ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணா அப்படி பார்த்தோம். பட் இப்போ உங்களை நீங்களே க்ரூம் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்குது. வே யூ ட்ரெஸ் அப், நீங்க வந்து எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், அப்படி இப்படிதான் நான் இருப்பேன் அப்படிங்கறத வந்து மாத்திக்கிட்டு அதை வந்து நீங்க பண்றதையும் வந்து பார்க்க முடியுது. இது கான்ஷியஸ் டெசிஷன் தானா? ஓகே லெட்ஸ் ப்ரொஜெக்ட் ஆர் செல்ஃப் திஸ் வே அப்படின்ற மாதிரி. இல்ல அப்படின்னு இல்ல, நமக்கு கொஞ்சம் ஓகே நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு இருந்துப்போம் அப்படின்றது மட்டும் தான் மேஜரானது. மற்றபடி சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியும் இல்லை. எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸா உங்களை வந்து பார்க்க முடியுது. எப்போதுமே அழகுதான், பட் அதுல இன்னும் வேற வேரியேஷன்ஸ் பார்க்க முடியுது. God bless you. ஏன்னா சில பேர்லாம் இந்த சொல்லுவாங்கல்ல குழந்தை தரமா ஜெனிலியா மாதிரி சந்தோஷமா பொக்குனே இப்போ கம்முன்னு. ஆனா நீங்க பண்ணும்போது அது உண்மையிலேயே நல்லா கியூட்டா இருக்கு. சூப்பர் சார். Yes, So, and இப்போ உண்மையாவே வந்து ஒரு பயங்கரமான டேலண்ட் நீங்க. எது எடுத்தாலும் அதுல வந்து நேர்த்தியா ஒரு ஃபுல் ஃபிளெஷ்டா வந்து நீங்க இறங்கி படிக்கும் போது நல்லா படிச்சீங்க, சூப்பரா வரைகிறீங்க, நல்லா வந்து லைக் இமிட்டேட் பீப்புள் ஆர் அந்த டேலண்ட்டும் உங்களுக்கு இருக்கு, சூப்பரா நடிக்கிறீங்க. திங்க் ஒரு சூப்பரான ஒரு டேலண்ட் அண்ட் அதை கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணி இந்த ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெகக்னைஸ் பண்ணதுனால தான் நிச்சயமா, நினைக்கிறேன். நிச்சயமா. ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்க லவ் அண்ட் சப்போர்ட் தான். நிச்சயமா. ஸோ திஸ் இஸ் த மொமெண்ட் ஃபார் மோனிஷா. உங்களுடைய தந்தையர் அவருடைய கைகளில் இருந்து இந்த மொமெண்ட்டை வாங்குறது இன்னும் ஒரு கோல்டன் மொமெண்டா இருக்கும் நான் நினைக்கிறோம். எஸ். இந்த மொமெண்ட் அப்படியே நிறுத்தணும்னு ஆசைப்படப்பட்டேன். இன்னும் இதுல ஒரு விஷயம் இருக்கு.
நீங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ரீல் ஒண்ணு பண்ணீங்க. அந்த ரீலா பார்த்து எல்லாரும் அப்படியே கதி கலக்கி போயிட்டாங்க. என்னங்க எங்களுக்காக உங்க ஃபேன்ஸ்க்காக நான் எட்டு திக்கும் அலைகிறேன், நீ இல்லை என்று போவதா அடிபற்றி எரியும் காட்டிலே நான் பட்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? இந்த ஒரு குழந்தைத்தன்மைலாம் தாண்டி அப்படியே அப்பா கையால ஒரு விருது. இது ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்பா கிட்ட இருந்து வாங்குறது. பிகாஸ் எப்பயுமே கூட இருந்திருக்கிற ஒரு பர்சன். அதனால திஸ் இஸ் ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு காட் அண்ட் உங்கள் ஒருத்தருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக கலாட்டா டீமுக்கு என்னுடைய மிகப்பெரிய தேங்க்யூ ஃபார் ரெக்கக்னைசிங் மீ. தேங்க்யூப்பா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open.